பேசிட வந்தே விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்ந்தர் உணவுதானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலக வாழ்வுக்காகவே கொடுக்கிறேன். நான் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவருடைய எழுந்தது.
இயேசு அவர்களிடம், உறுதியாக எடுத்து சொல்கிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தாலுடைய நீங்கள் வாழ்வடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழ செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவரோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை முன்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை கொண்டோர் என்றும் வாழ்வர். நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாள் மறக்க முடியாத நாள் இல்லையா? ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? இந்த நாள் எப்பொழுது வரும் என்று உன் வயதை சார்ந்தவர்கள் எல்லோரும் இந்த ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை அவர்களது வாழ்வை கொண்டாடுகிறது. எனக்கு எப்பொழுது வரும், எனக்கு எப்பொழுது இந்த விழாவை கொண்டாடுவார்கள் என்றெல்லாம் நீ ஆசையோடு எதிர்பார்த்து இருப்பாய் இல்லையா? அந்த நாள் இந்த நாள் தான். முகத்தில் சந்தோஷம், மனசில் சந்தோஷம், வெள்ளைகிற ஆடை, சுற்றி உறவினர்கள், குறிப்பிட்ட உலகாக ஜெபிக்க, உறவினர்கள் உலகாக ஜெபிக்க, பொழுது மகிழ்ச்சியில் கொண்டுள்ள என்று இந்த மகிழ்ச்சியான தருணம். இந்த நேரத்தில் இந்த விழாவிற்கு என்னை அழைக்க வந்தபோது ஒன்று நடந்தது. நான் இருந்தால் குடும்பத்தோடு வந்தீங்க, வந்துட்டு இந்த பத்திரிகையை கொடுத்து நீங்கள் விழாவிற்கு வர வேண்டும் என்று அழைத்தீர்கள். உனது கோரிக்கை விழாவிற்கு வர வேண்டும், திருப்பலி எழுத வேண்டும் என்று ஆசையோடு கேட்டார். உன்னோடு சேர்ந்து ஒரு சகோதரி வந்து ஒரு வேண்டுகோளை வைத்தார். நான் வந்து என்னன்னு சொன்னால், ஃபாதர், புதுநுட்பம் போதெல்லாம் கேள்வி கேட்பாங்க. எங்கள் அக்காவை நீங்கள் கஷ்டமான கேள்வி தான் கேள்வி, ஈஸியான கேள்வி கேட்காதீங்க, கஷ்டமான கேள்வி கேட்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. யார் நம்ம தங்கச்சி. நான் சொன்னேன், எனக்கு கஷ்டமான கேள்வி எதுவும் தெரியலையே, ஃபாதர் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் எழுதி தரேன். கஷ்டமான கேள்வி எல்லாம் நான் எழுதி தரேன், அந்த கேள்வி எனக்கு அப்படின்னா சரின்னு சொல்லிட்டேன். பூசைக்கு முன்னாடி கேட்டேன், எங்கம்மா அந்த கஷ்டமான கேள்வி எல்லாம் நான் அக்காவை கேட்குறீங்க அப்படின்னா, ஃபாதர் நான் அப்படின்னா அக்கா தான். அதனால் வழக்கமாக என்று சொன்னால் தயாரிப்பு என்பது மிக மிக முக்கியம். ஆன்மீக தயாரிப்பு இந்த சமுதாய விழாவிற்கான சமுதாயத்தில் நாம் கொண்டாடுகிற விழாவிற்கான தயாரிப்பு. ஆண்டவர் இயேசுவை இன்றைக்கு சிம்பிளாக ஒரு 2 கேள்வி கேட்கப்பட்டீங்க. அருட்சாதனங்கள் எத்தனை? 7 இல்லையா? 7 தானே அருட்சாதனங்கள் 7. இதுவரைக்கும் எத்தனை அருட்சாதனங்களை வாங்கியிருக்க? பாலக்கால பூசையில் சொன்னாரு ஆரம்பிக்கும் போது திருமுழுக்கு அருள்பாடி படங்கும் திருமுழுக்கு வச்சிருக்கிறாய். குழந்தையாக இருக்கும்போது அது உனக்கே தெரியாது. பெற்றோர்களுக்கு திருமுழுக்கு ஞானஸ்தானத்தை உன்னை குழந்தையாக கொண்டு வந்து வாங்கியிருப்பாங்க. இப்போ இந்த புதுமை என்று ஒரு நன்கொடை வாங்க போகிறாய். இதற்கு முன்னால் ஒரு அருட்சாதனம் வாங்கியிருக்கார். என்ன அருட்சாதனம்? பாசை சொல்லியா? பாசை செய்து ஒரு அருட்சாதனம் ஆயிடுச்சு. இப்போ ஆண்டவர் இயேசுவை உட்பட கொடுக்கிறார். நற்கருணை. நற்கருணை ஆவணம்னு கேட்டாக்க இந்த நேரத்தில் ரொம்ப மாறிடும் இல்லையா? டென்ஷனாக இருக்குல்ல. அதனால நற்கருணை சொல்லுகிற பொழுது ஆண்டவர் இயேசுடைய உடலையும் இரத்தத்தையும் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் முதல் முறையாக நீ ஏற்க போகிறாய், விட போகிறாய். ஆண்டவர் இயேசு உனக்கு தனது உடலையும் இரத்தத்தையும் கொடுக்க போகிறார். அவர்கள் எப்படி என்னை அடையாளம் கண்டுகொள்கிறார்கள்? மரியை ஜோசிப்பு வயசு அல்ல, மரியை ஜோசிப் அடையாளத்தில் ஆண்டவர் இயேசுவை பார்க்கிறார்கள். முன் வடிவிலே ஆண்டவர் இயேசுவை பார்க்கிறார். நீங்கள் செல்கின்ற இடமெல்லாம் நீங்கள் நற்செய்திகளாக மாற வேண்டும். உலகத்துக்கும் சென்று நற்செய்தியை அறிவிங்கள் என்று சொன்னால், நம்முடைய உடலால், நம்முடைய வார்த்தையால், நம்முடைய வாழ்க்கையால், நம்முடைய இருப்பும் சரி, நம்முடைய அடையாளமும் சரி, ஆண்டவர் இயேசுவை வெளிப்படுத்துவதாக இருக்க வேண்டும்.
ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, உலகெங்கும் பரந்து விரிந்திருக்கும் உமது திருச்சபையை வழிநடத்தவும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் மற்றும் இறைமக்கள் அனைவரும் மற்றும் தூய ஆவியின் வழிநடத்தலால் நற்செய்தியின் சாட்சிகளாக வாழ்ந்து பலரையும் உம்மிடம் அழைத்து வரும் அருளை வழங்குகிறார். திருச்சபை அன்பு, ஒற்றுமை மற்றும் சேவையின் அடையாளமாக உலகில் ஒளிர அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணை மிகு ஆண்டவரே, இன்று முதன்முறையாக உமது திருவுடலையும் உமது இரத்தத்தையும் ஏற்றுக்கொள்ளும் இச்சிறுமியை உமது அருளால் நிரப்புவீராக. அவளின் இதயம் என்றும் தூய்மையாயிருந்து உமது நட்பில் நிலைத்திருக்கவும், ஜெப வாழ்வு, திருப்பலி, நற்கருணை பக்தி மற்றும் இறையன்பில் நாளுக்கு நாள் வளரவும் அருள் புரிவீராக. தன் குடும்பத்திற்கும் திருச்சபைக்கும் சமுதாயத்திற்கும் முன்மாதிரியான நல்ல கிறிஸ்துவ வாழ்வு வாழ்ந்து வழிநடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு நிறைந்த இறைவா, இக்குழந்தையை விசுவாசத்தில் வளர்த்த பெற்றோர், ஞானப்பெற்றோர், அரைக்கல்வி ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கிறார்கள். அவர்கள் தங்கள் வாழ்க்கையால் குழந்தைக்கு நல்ல முன்மாதிரியாக இருந்து இறைபக்தி, அன்பு, மன்னிப்பு மற்றும் சேவை மனப்பான்மையை வளர்க்கும் கருவிகளாக இருக்க அருள் புரிவீராக. அவர்களின் குடும்பங்களில் என்றும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்க அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் நாட்டையும் உலக நாடுகளையும் வழிநடத்தும் தலைவர்களுக்கு ஞானத்தையும் நீதியையும் அளித்து ஏழைகள், எளியோர் மற்றும் ஒடுக்கப்பட்டோரின் நலனுக்காக உண்மையுடன் பணியாற்றும் மனதை வழங்குவீராக. உலகெங்கும் அமைதி, ஒற்றுமை மற்றும் சகோதரத்துவம் வளர அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருள்நிறைந்த ஆண்டவரே, திருப்பலியில் கலந்து கொண்டிருக்கும் அவர் அனைவரும் நற்கருணை ஆண்டவரின் அன்பை எங்கள் வாழ்வில் அனுபவித்து அந்த அன்பை பிறருடன் பகிர்ந்து வாழும் மனதை பெற அருள் புரிவீராக. எங்கள் வாழ்வு முழுவதும் உமது உயர்ந்த சாட்சிகளாக இருந்து ஒரு உன்னத விருது பங்கேற்கும் பேச்சு எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாரும் தர்மம் சந்தையாளரை உருவப்பட்டுடன் சமர்ப்பித்து மன்றாட்டுகிறது. நனிவாய் சதி சாய்த்தலை வாழ்வாரை கிறிஸ்துவழியாக பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென். ஏனோக்கைப் போல் அனுதினமும் உம் கூடவே நடக்க ஆசை. சாமுவேலைப் போல் உம் சமூகத்தில் உம் சத்தம் கேட்டிட ஆசை. சாமுவேலைப் போல் உம் சமூகத்தில் உம் சத்தம் கேட்டிட ஆசை. உம் அருகிலே என்றென்றுமே வாழவே தருகிறேன் என் தாயே.
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இரவிலிருந்து அறந்தைய பெண் கிண்ணத்தை எடுத்து வேண்டும் நம்பி தம் சேனங்கள் கடைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இவருடைய தலைவர்களே, ஆண்டவரே, நீர் நிலத்தில் தலைவரான வார்த்தைக்கு ஏற்றமா ஆண்டவர் வார்த்தை சொல்லியிருந்தார். Behold, Jehovah, seated on the throne. Abba, Father, the well that overflows, the God who was and is and shall be forevermore. Holy is the Lord.
உமக்கு எம்மாத்திரம். கொடுத்தாலும் நம்புவேன், எடுத்தாலும் நம்புவேன், நம்பிக்கையின் தேவன் நீங்கப்பா. பலமாய் நீர் இருக்க, தினமும் என்னை நடத்த, வாழ்க்கையில கவலை இல்லப்பா. ஆடுவேன், பாடுவேன், கொண்டாடுவேன், அப்பா உங்க நாமத்தால தினமும் வாழுவேன். ஆடுவேன், பாடுவேன், கொண்டாடுவேன், அப்பா உங்க நாமத்தால தினமும் வாழுவேன். உயர்த்தினாலும் நம்புவேன், தாழ்த்தினாலும் நம்புவேன், கொடுத்ததெல்லாம் நீங்க தானப்பா. ஒளியாய் நீர் இருக்க, விழியாய் வழி நடத்த, வாழ்க்கையில் கலக்கம் என்னப்பா. ஆடுவேன், பாடுவேன், கொண்டாடுவேன், அப்பா உங்க நாமத்தால தினமும் வாழுவேன். ஆடுவேன், பாடுவேன், கொண்டாடுவேன், அப்பா உங்க நாமத்தால தினமும் வாழுவேன். அணைச்சாலும் நம்புவேன், அடிச்சாலும் நம்புவேன், உயிரை தந்த தெய்வம் நீங்கப்பா. அரணாய் நீர் இருக்க, சத்தியத்தில் நடத்த, வாழ்க்கையில குழப்பம் என்னப்பா. ஆடுவேன், பாடுவேன், கொண்டாடுவேன், அப்பா உங்க நாமத்தால தினமும் வாழுவேன். ஆடுவேன், பாடுவேன், கொண்டாடுவேன், அப்பா உங்க நாமத்தால தினமும் வாழுவேன். எல்லோரி எல்லோரி எல்லாரோரா, எல்லோரி எல்லோரா, எல்லோரி எல்லோரி எல்லாரோரா, எல்லோரி எல்லோரா. தள்ளினாலும் நம்புவேன், தாங்கினாலும் நம்புவேன், மீட்பவரே நீங்க தானப்பா. பாறையாய் நீர் இருக்க, அதில் வீடு அமைக்க, வாழ்க்கையில குறைவு இல்லப்பா. ஆடுவேன், பாடுவேன், கொண்டாடுவேன், அப்பா உங்க நாமத்தால தினமும் வாழுவேன். ஆடுவேன், பாடுவேன், கொண்டாடுவேன், அப்பா உங்க நாமத்தால தினமும் வாழுவேன். அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, ஒரு நிமிடம் தயவுசெய்து கொஞ்சம் மௌனம் பார்க்க முடியுமா? ஒரே ஒரு நிமிஷம் அமைதி. நம் அனைவருக்குமே ஒரு சக்தியின் மேல் நம்பிக்கை உண்டு. அதை நாம் கடவுள் என்று சொல்லி பெயரிட்டு அவர் என்னோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். என்னோடு இருந்தால் எதையும் என்னால் வெல்ல முடியும் என்று எல்லோருக்குமே அந்த நம்பிக்கை உண்டு. எனவேதான் நாம் அந்த இறைவனை சொந்தமாக்கிக் கொள்ள நாம் இறைவனுக்கு காணிக்கை கொடுத்து தியானம் செய்து அந்த இறைவனை நமக்கு சொந்தமாக்கி நம்முடைய வாழ்க்கையை வெற்றி அடைய விரும்புகிறோம், மகிழ்ச்சியை காண விரும்புகிறோம். இதோ என்னுடைய சகோதரி மரிய ஜோஸ்லி அவர்கள் கடவுள் இயேசு எங்களோடு இருக்கிறார், என் விருப்பத்தின்படிதான் நான் செய்வேன் என்று உறுதிமொழி எடுக்கின்றார். எல்லோருமே கடவுளை வேணும் தான், ஆனா நம்ம கேட்கறது தான் கடவுள் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். கடவுள் நமக்கு தந்தையாக இருக்கலாம், கொடுப்பார். அதே வேளையில் தந்தையும் தாயுமான இறைவன் நமக்கு என்ன தேவையோ அதை நன்கு அறிந்தவர். எத்தனை வருடங்களாக என்ன நடக்கும், எனவே அவர் நமக்கு
கொடுப்பதை நாம் ஏற்றுக்கொள்ளும் தயாராக இருக்கணும். துன்பமாக இருந்தாலும் சரி, இன்பமாக இருந்தாலும் சரி, இது குழந்தையை பெற்றது துன்பம் என்று அந்த உறுதியான உள்ளத்தோடு சகோதரி அவர்கள் மேலும் மேலும் வளர வாழ்த்துகிறோம். இங்கே இருக்கும் அனைவரும் வாழ்த்தி கடவுளும் ஜெபிக்கின்றோம். இது அந்த வேளையிலே அந்த பெயரை எங்களுக்கு கொடுத்த அருட்தந்தை மரிய ஜோசப் இருந்தால் அதே பெயர் மரிய ஜோசலின் என்று வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே எங்களுடைய பெயர் தந்தையை நான் நினைவு கூறுகிறோம். அவருடைய இதோ வழிகாட்டுதல் தான் இன்று எங்கள் அனைவருக்கும் வாழ்வளித்துக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த வேளையில் அவரை நினைவு கூர்ந்து அவரும் இந்த மண்டலத்திலே இருந்து நம்மோடு இந்த குழந்தைக்கு ஆசீர்வாதம் அளிக்கின்றார். எனவே அந்த நம்பிக்கையோடு ஒரு சிறு ஜபத்தை சொல்லும். எல்லாம் அல்ல பரம தந்தையை உடைய அன்பின் துணையும் ஆதரவும் இந்த சகோதரிக்கு என்னால் இருக்க கடவுளாக இந்த உலகிலே நாங்கள் மாநில வாழ்வு வாழுகின்ற பொழுது எத்தனை இன்னல்களை சந்தித்தாலும் இதோ இந்த வாழ்வு நீ கொடுத்த கொடை. இந்த வாழ்வுக்கு பிற்பாடு எங்களுக்கு ஆன்மாவுக்கு வாழ்வு உண்டு என்ற அசையா நம்பிக்கையோடு நாங்கள் உறவுகளிலே இணைந்து உடைய பிரசனத்தை உணர்கிறோம். எனவே இந்த குழந்தைக்கு தன்னுடைய வாழ்வினை ஏதோ மேலும் மேலும் வளர்ச்சியை கொடுத்து இந்த வளர்ச்சியில் ஏற்படுகின்ற தளர்ச்சி நிலைகளில் நீர் ஒருவரை ஊக்கமாக இருந்து ஏதோ ஊக்கம் கழித்து அவருக்கு உற்சாகத்தை அளித்து ஆழ்ந்த நம்பிக்கையை கொடுத்து உண்மையான மகிழ்வோடு இந்த சகோதரி மேலும் மேலும் வளர துணை நிற்பீராக. இங்கே வந்திருக்கின்ற அனைத்து நல்ல உலகங்களையும் ஆசீர்வதித்து அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதித்து இந்த சிறப்பாக இந்த குழந்தையுடைய பெற்றோரை ஆசீர்வதித்து உறவுகளை ஆசீர்வதித்து அனைவரையும் யாதொரு தீய சக்திகளும் தீய நம்பரும் தீராட்டமும் அணுகாவதும் பாதுகாத்தவர்களை ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பார்த்து மன்றாடுகின்றோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நண்பர்களே, உங்களுடைய வாழ்த்தை குழந்தை கொண்டு தெரிவிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். உம்மை துதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி சொல்லுவோம். தந்த ஜீவனுக்காய் நன்றி சொல்லுவோம். விடுதலை தந்த தெய்வமே, உமது அன்பில் மகிழ்வோம். உயர்த்துவோம், உயர்த்துவோம், உலகறிய உம்மை உயர்த்துவோம். நன்றி அப்பா, நன்றி சொல்லுவோம். உமக்கல்லவோ நாங்கள் சொந்தமானோம். காலை நேரத்து வெளிச்சம் நீரே, என் ஆத்துமாவை தேற்றும் தெய்வமே. காயப்பட்ட உள்ளமாற்றி நீ என் சுவாச காற்றாய் என்னுள் நிறைந்தீர். அக்கினி நடுவே நடந்த போதும், பெருமலைகள் என்னை சூழ்ந்த போதும், வாக்குகள் தந்து தேற்றி நின்றீர். கூடவே இரு
உயர்த்துவோம். நன்றி அப்பா, நன்றி சொல்லுவோம். உமக்கல்லவோ நாங்கள் சொந்தமானோம். காணாமல் போன ஆடு நானே, தேடி வந்து மீட்டுக் கொண்டீரே. குருடனாயிருந்தேன், கண்கள் திறந்தீர். என் பாதைகள் தோறும் கூடவே வந்தீர். இருண்ட இரவில் கீதமானி, உயர்ந்த மலையை தாண்டச் செய்தி. மரணத்தை வென்று உயிருடன் எழுந்தி, நித்திய ஜீவன் எனக்கு தந்தீரே. நன்றி அப்பா, நன்றி சொல்லுவோம். தந்த ஜீவனுக்காய் நன்றி சொல்லுவோம். விடுதலை தந்த தெய்வமே, உமது அன்பில் மகிழ்வோம். உயர்த்துவோம், உயர்த்துவோம். உலகறிய உம்மை உயர்த்துவோம். நன்றி அப்பா, நன்றி சொல்லுவோம். உமக்கல்லவோ நாங்கள் சொந்தமானோம். பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே. பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே. ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்த பெரியவர் எனக்குள்ளே. ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்த பெரியவர் எனக்குள்ளே. இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே. இன்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு பெரியவரே. இன்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு பெரியவரே. வல்லவர் எனக்குள்ளே, மிகவும் வல்லவர் எனக்குள்ளே. ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்த வல்லவர் எனக்குள்ளே. இயேசு வல்லவரே, இயேசு வல்லவரே, இயேசு வல்லவரே, இயேசு வல்லவரே. இன்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு வல்லவரே.